உலக நோக்கமும் பரலோக அதிகாரமும். 2 அரசியல்வாதிகளை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். 2 சாமுவேல் 15:1. இதற்கு பின்பு அப்சலோம் ரதங்களையும் குதிரைகளையும் தனக்கு முன் ஓட 50 சேவகரையும் சம்பாதித்தான். அப்சலோம் ஒரு நல்ல ஒரு அரசியல்வாதி என்பதை இது காண்பிக்குது. தனக்குன்னு ஒரு பிம்பத்தை உருவாக்கணும், தனக்குன்னு ஒரு இமேஜை கிரியேட் பண்ணணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு காரியத்தையும் தந்திரமா செயல்படுத்தின அப்சலோமை நம்ம இங்க பார்க்கலாம். அவன் ராஜாவா இன்னும் ஆகல. ராஜாவாகுவதற்கு முன்பதாகவே அதற்கு ஏற்ற வழிகள் எல்லாவற்றையும் அப்சலோம் செய்யறத பார்க்கலாம். அப்சலோம் ஒரு ராஜாவுடைய குமாரனா இருந்தது பொழுதும் அவன் கர்த்தரிடத்துல ஒரு ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்ன, இஸ்ரவேலுடைய ராஜா கர்த்தருடைய ஆளுகையில தான் அவர் ராஜாவாக குறிக்கப்பட்டார். கர்த்தரிடத்துல போய் அவர் ஒரு வார்த்தை கூட கேட்கல. தன்னுடைய விருப்பத்தையும் நோக்கத்தையும் செயல்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவர் அநேக தந்திரமான வழிகளை அப்சலோம் கையாளுகிறது பார்க்கலாம். அநேக காரியத்தை இவனாவே சம்பாதிக்கிறத பார்க்கலாம். ஆனா அவருடைய தகப்பனாகிய தாவீதோ ஏற்ற காலத்துக்காக காத்திருந்து கர்த்தரிடத்திலிருந்து அதை பெற்றுக்கொள்ளுவதில் ஒரு வல்லவனான ஒரு நபரா காணப்படுறார். 1 நாளாகமம் 12வது அதிகாரம் 22. அக்காலத்திலே நாளுக்கு நாள் தாவீதுக்கு உதவி செய்யும் மனுஷர் அவனிடத்தில் வந்து சேர்ந்தபடியால் அவர்கள் தேவ சேனையை போல மகா சேனையானார்கள். மக்கள் தானாகவே தாவீதிடத்துல வந்து சேர்கிறார்கள். ஆனால் அப்சலோமோ எல்லாவற்றையும் சம்பாதிக்கிறான். தாவீதிட்ட ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே வந்து சேருது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, கர்த்தருடைய வேலைக்காக ஏற்ற காலத்துக்காக தாவீது காத்திருக்கிறார். ராஜாங்கத்தை தேடி அவர் ஓடல. ராஜாங்கம் அவரிடத்துல வரும் வரைக்கும் கர்த்தருடைய வேலைக்காக காத்திருக்கிற ஒரு குணம் தாவீதிட்ட இருந்துச்சு. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில அநேக காரியத்துக்காக நம்ம காத்திருக்க கூடும். அந்த ஏற்ற வேலைக்கு சைலண்டா நம்ம வெயிட் பண்றப்ப கர்த்தர் ஏற்ற சமயத்துல எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவார். நம்ம சுயமா நம்மளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக காரியங்களை செய்யாதபடிக்கு ஆண்டவருடைய சித்தம் என்ன என்பதையும் ஏற்ற காலத்துக்காகவும் கர்த்தருக்காக காத்திருப்போம். பிரைஸ் தி லார்ட்.